ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்துல எப்படி பிரதர் மேய்ச்சல் உண்டாயிருக்கும்? வனாந்தரம் என்றாலே ஒரு கடினமான பாதை. அந்த இடத்துல எப்படி மேய்ச்சல் உண்டாகும்? Glory to God. இந்த வனாந்தரம் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது இந்த வனாந்தரத்தின் பாதையில் யாரும் கடந்து செல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த வனாந்தரம் கடந்து போகக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த வனாந்தரத்தில் உனக்கு நான் எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு மேய்ச்சலை கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேய்ச்சலை கொடுக்கும் போது அது என்ன செய்யுமா? விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் அதன் பலனை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் என்றவுடனே அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க ஞாபகத்தில் வருகிறது என்ன அப்படின்னா, அவங்க கடந்து வந்த கடினமான பாதைகள், அல்லது அவங்க வாழ்க்கையில கடந்து வந்ததான சூழ்நிலைகளைத்தான் எண்ணுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வனாந்தரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கடந்து வருகிறது. வனாந்தரத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை செழிப்பு அடையும்னு வேதம் சொல்லுது. ஆனா செழிப்பு அடைவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்? அங்க தண்ணி இருக்காது, எல்லா இடமும் ஒரு வறட்சியை தான் பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே உனக்கு என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னா, ஓ தேங்க்யூ லார்ட். வேதத்திலிருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இந்த கடினமான பாதை, இந்த வனாந்தரத்தின் பாதையில நாம் கடந்து செல்லுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த வனாந்தரம் கடந்து வந்து போகிறது. சில மனிதர்கள் அந்த வனாந்தரத்திலேயே டிராவல் பண்றான். Glory to God. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. யாரும் நான் கஷ்டப்படாம நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், சில பலவீனங்கள் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வனாந்தரம் போல இருக்கும், ஒரு தனிமையில இருக்கிறது போல இருக்கும்ல. அது ஏன் கர்த்தர் நம்முடைய வனாந்தரத்தில் நடத்துகிறார் அப்படின்னா, வேதத்திலிருந்து சில நபர்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த வனாந்தரம் நம்மை உருவாக்குகிற இடம். இரண்டாவது, வனாந்தரம் தேவன் நம்மளோடு பேசுகிற இடம். மூன்றாவது, வனாந்தரம் நம்மை தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம்தான் வனாந்தரம். தேங்க்யூ லார்ட். இந்த வனாந்தரத்தின் வழியாய் ஒரு மனிதன் செல்லும் பொழுது
சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகத்திற்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி உலகத்தை தேர்வு செய்து உலகத்தோடு என்ன செய்வாங்கன்னா ஒரு பின்மாற்றத்துல போய்விடுவாங்க. இரண்டாவது, இது என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு பின்வாங்கக்கூடிய அனுபவம். முதலாவது, வனாந்தரம் வரும்போது நாம் உலகத்தை தேடுகிறோம். இரண்டாவது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை பின்மாற்றம் அடைகிறது. மூன்றாவது, நம்மை சுற்றிலும் இருக்கிற தொடர்புகளை நாம் துண்டித்து ஒரு தனியாய் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. முதல்ல 3 காரியம் சொன்னேன். 1, வனாந்தரம் நம்மை உருவாக்குகிற இடம். 2, தேவன் நம்மோடு பேசுகிற இடம். 3, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம். ஆனா இந்த வனாந்தரம் அடுத்த 3 காரியம் என்ன? வனாந்தரத்துல நாம் உலகத்தை தேடி போகிறோம். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்மாற்றம் அடைகிறோம். 3, நம்மளோடு கூட இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில ஒரு தனிமையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். ஆனா நான் வேதத்தை கவனித்து பார்த்த பொழுது இந்த வனாந்தரம் அநேகருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. அநேகர் இந்த வனாந்தரத்தின் பாதையில் இருந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டார்கள். அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வருகிறதான வனாந்தரம் எதற்காக அப்படின்னா, உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு, உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு. வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டார். ஆபிரகாமின் அடிமை பெண்ணா இருந்த ஆகார், glory to God, தன்னோடு கூட இருக்கிற சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி எங்க போனா அப்படின்னா வனாந்திரத்திற்கு போகிறார். இப்ப கர்த்தருடைய தூதன் அவனை சந்தித்து சொல்லுகிறார், ஆகாரே நீ எங்க போகிற? நீ மறுபடியும் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவ சொல்றா, அப்பா நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். கர்த்தருடைய தூதன் சொல்றான், நீ திரும்ப போ, அவளுடைய கையில நீ என்ன செய்து கொண்டிரு, அடங்கி இரு. தேங்க்யூலாம், நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு நீ இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கொஞ்ச நாள் கடந்து போகுது, குழந்தை பிறக்குது, மறுபடியும் பிரச்சனை அந்த குடும்பத்திற்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம் பார்க்கிறான், இதற்கு வேற முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகாருக்கு கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அவனையும் அவளுடைய பிள்ளையையும் வீட்டை விட்டு துரத்து விடுகிறதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்துல எங்க போகிறதுன்னு தெரியாத ஒரு நிலை. கையில குழந்தை, ஏன்னா வேற யாரும் இல்லை, வனாந்திரத்திற்கு வருகிறாள். பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அவர் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. Glory to God. நல்ல கவனிங்க, ஆபிரகாமை நம்பி இருந்தவளுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் கடந்து வருகிறது.
இப்ப வேதம் சொல்லுகிறது, அவளிடத்தில் இருந்த எல்லாம் காலியாயிருச்சு. பிள்ளை பசியில் அழுது, இனி நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு இந்த வனாந்தரத்தில் எந்த நிலையும் எனக்கு தெரியலையே. Glory to God. பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கதறுகிறாள், சத்தமிடுகிறாள். வனாந்தரத்தில் ஆகார் கூப்பிட்ட சத்தத்தை கேட்ட தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, உன் தேவன் தேங்க்யூ லார்ட், பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? அவன் சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒண்ணும் இல்ல, வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் யார் வீட்டை தேடி போகிறது? கர்த்தரை நோக்கி முறையிட்டாள். தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டு, வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன செய்தாரா? அங்கே ஒரு நீர் ஊற்றை திறந்து கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவையை கண்டு போய் துரத்திலே தண்ணீர் நிரப்பி என்ன செய்தார்? பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால். தேவன் பிள்ளையோடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை வளர்கிற இடமே என்னவா இருந்தது அப்படின்னா வனாந்தரம். நான் எப்படி வாழுவேன்னு நினைச்சா, ஆனா அந்த வனாந்தரத்துல வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ரிசோர்ஸை உருவாக்கி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவனை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியில தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்துல இருக்கிற குழியில நீங்க அவனை தூக்கி போட்டுட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, அவன் இரத்த பலி நம்ம மேல வராது, இந்த குழியிலேயே விழுந்து அவன் செத்து போயிருவான் அப்படின்னு நினைச்சான். நல்ல கவனிங்களேன். அந்த இடத்துல அங்க யார் வாராங்க அப்படின்னா இஸ்மவேலர் வருகிறார்கள். தேங்க்யூ லார்ட். அவனிடத்துல அவனை விற்பனை செய்கிறார்கள். குழியில இருக்கிறவன் இப்ப எங்க கொண்டு வாரான் அப்படின்னா எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். நான் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நீங்க கவனிக்கணும். குழியில இருந்து தூக்கி இப்ப அவனை எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, எகிப்துல அவனை யாருக்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியாய்க்கும் அதிபதியுமாயிருந்த போத்திபார் இவனை இஸ்மவேலரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கலாம். நினைச்சா என்ன அரண்மனையில் இருக்கிறோம், நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா சூழ்நிலை பாருங்க, வனாந்தரம் அவனை விடலைங்க. செய்யாத தவறு நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். நம்பியிருந்தவர்கள் அவனை விடுவிப்பார்கள் என்று எண்ணினா, ஆனா அவர்களும் மறந்து விட்டார்கள். கர்த்தர் மறக்கலங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்ததுனால இந்த யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றினார். எங்க இருந்தவன?
வனாந்தரத்துல தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு எல்லா இடத்திலையும் நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, அதே தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு கடந்து வாருங்கள். அங்கே பார்க்கும் பொழுது மோசே அவன் என்ன செய்கிறான்? மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை எங்க சார் மேய்த்தா? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னா, அவன் தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா. தரிசனத்தை கண்டவனுடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார். அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து, தேவன் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து பேசின இடம் வனாந்தரம். மோசே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை இஸ்ரவேலின் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்ப்பா? எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். Glory to God. மோசையோடு பேசின இடம் வனாந்தரம். எதை பேசினாரு? அவன் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். எதிர்கால ஊழியத்தை குறித்து பேசுகிறார். அவன் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், யாத்திராகமம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை எந்த வழியா கொண்டு போறாரு? வனாந்தரத்தின் வழியாய் கொண்டு போகிறார். எத்தனை வருஷங்க? 40 வருஷம் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாய் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தேன். ஏன்னா பார்வோன் அந்த ஜனங்களை போக விடாதபடி அவர்களை பின்தொடர்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில பயம் வந்த பொழுது என்ன சொல்றாங்க? இந்த வனாந்தரத்துல எங்களை சாகதுக்கு அப்பா கொண்டு வந்த. தேங்க்யூ லார்ட். அவர்களுடைய பயணம் முழுவதுமே எங்க இருந்தது தெரியுமா? வனாந்தரத்துல இருந்துச்சுங்க. தாவீதை பாருங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். 1 சாமுவேல் 13வது அதிகாரம், Glory to God, 14வது வசனம், 13-14. இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி. நல்ல கவனிங்க. சபலுடைய ராஜபாரியம் அவனை விட்டு நீங்க போகுது. இப்ப அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனிதனை ராஜாவாக்க வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க என்ன செய்தாருங்க? கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே. கர்த்தருடைய கட்டளையை அவன் கை கொள்ளாததுனால அவன் அவனுடைய ராஜபாரியத்திலிருந்து தள்ளப்படுகிறான்.
இப்ப அந்த இடத்திற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். இப்போ இந்த சாமுவேல் எங்க வருகிறான் அப்படின்னா ஈசாவினுடைய வீட்டிற்கு கடந்து வருகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஈசாவுடைய வீட்டுக்குள்ள போ, நான் அங்க தெரிந்து கொண்ட ஒருவன் இருக்கிறான், அவனை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் வர சொல்றான். இவன் அவருடைய சரீர தோற்றத்தை அல்லது அவங்களுடைய அழகை கண்டு இவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். கர்த்தர் ஒருத்தரையும் தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லுது. உடனே உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது, இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். உடனே அவன் சொல்றான், சாமுவேல் நீ அவனை ஆள் அனுப்பி கொண்டு வர சொல்ல. இவன் வாராங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவன் தான்ப்பா நான் தெரிந்து கொண்டவன், இவனை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அபிஷேகம் பண்ணினவன் எங்க வருகிறான் தெரியுமா? தேங்க்யூ லார்ட், சவுல் இடத்துல கடந்து வருகிறான். நல்ல கவனிங்க. ஆனா சவுலுக்கு தெரியாது, இவனை தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ராஜாவாக்க போகிறார்னு தெரியாது. நல்ல கவனிங்க. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவன் சவுலிடத்திற்கு கொண்டு வருகிறான். அப்ப நல்ல கவனிக்கணும். கர்த்தர் இவனை ஜனங்க நம்பும்படி, ஒரு தலைவனாய் ஏற்றுக்கொள்ளும்படி கோலியாத்தை என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். Glory to God. இவனை ஜனங்கள் எல்லாரும் இவனை கொண்டாடத் தொடங்குகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, தாவீதை என்ன செய்தாங்க அப்படின்னா உயர்த்தி பேசுகிறார்கள். பாருங்க, அந்த ஸ்திரீகள் தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். இத கேட்ட சவுலுக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா, அந்த நாள் முதற்கொண்டு இந்த தாவீதை அவன் பகைக்க ஆரம்பித்தான். இவன் என்ன செய்தான் அப்படின்னா பகைக்க ஆரம்பித்தான். நல்ல கவனிக்கணும். இந்த தாவீது இருந்த இடம் வனாந்தரம். தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டார். ஆனா தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது அவன் பட்ட உபத்திரவத்தை அவன் விளக்குகிறத நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 38வது அதிகாரம் 9-10, ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாய் இருக்கிறது, அவனுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது. அவன் சொல்றான், என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் என்ன செய்யாம போயிட்டு அப்படின்னா இல்லாமல் போயிற்று அப்படிங்கிறான். அவன் ஒரு வாழ்க்கையில கடினமான பாதையில போகும்போது அவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி விட்டது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அப்ப சொல்ற, ஆண்டவரே நீங்க என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். தாவீது உருவாக்கப்பட்ட இடம் வனாந்தரம். தேவனுக்கு பிரியமானவனாய் கண்டார். வனாந்தரமான இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஒரு தலைவனாய் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வனாந்தரமான பாதையில நம்மை கடந்து போகும் பொழுது சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டு, ஒன்னு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது, 2 நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படியாகிலும் அழித்து விடணும், 3 நாம் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவை என்ன செய்து விடுவான் அப்படின்னா துண்டித்து விடுவான். மறுபடியும் சொல்றேன், சாத்தான் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய, வனாந்தரமான இடத்துல இருக்கும் பொழுது, இந்த கடினமான பாதையில் நடக்கும் பொழுது, கடினமான சூழ்நிலை கடந்து போகும்போது நம்மை தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய விடமாட்டான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, தேவனால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்திருவான் தெரியுமா? அழிச்சிருவான். 3வது தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவை அவன் என்ன செய்திருவான் தெரியுமா? துண்டித்து விடுவான். எப்போ? நம்ம வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது. நம்ம வனாந்தரத்துல தான் கர்த்தர் நமக்கு எதை வைத்திருக்கிறார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை, ஒரு நீர் ஊட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்தரத்துல தான் மிருகங்கள் இருக்கு இல்ல, அந்த மிருகங்களுக்கு தெரியும் ஒரு நீர் ஊற்று எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கு, அதை குடித்து தான் அது என்ன செய்கிறது அப்படின்னா வாழ்கிறது இல்ல. அப்போ அந்த நீரூற்றை நாம் பார்க்க கூடாதபடி, ஆகார் நான் சாக போகிறேன்னு சொன்ன வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய கண்களை திறந்த உடனே அவளுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? நீரூற்றை அவள் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். தேங்க்யூலா. நல்ல கவனிங்க. வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனாருங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் இந்த வனாந்தரம் கடந்து வந்தது. நீங்க அவருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல பிறந்தார்ல, அவர் பிறக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லைங்க. Glory to God. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 4வது அதிகாரம் 42வது வசனத்துல அவர் வனாந்தரத்தில் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். மார்க் 1வது அதிகாரம் 45வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் வனாந்தரத்தில் தங்கினார் அப்படின்னு இருக்கு. மார்க் 6வது அதிகாரம் 31வது வசனத்துல வனாந்தரத்துல அவர் என்ன செய்தாரா? இளைப்பாறுதலை அடைந்தார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 5:16 இயேசு வனாந்தரத்துல அவர் என்ன செய்தார் தெரியுமா? தனித்து ஜெபம் பண்ணினார். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 40 நாட்கள் வனாந்தரத்துல என்ன செய்தார் தெரியுமா? சோதிக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா சோதனையையும் அவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, முதல்ல அவருடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்திருந்தார். 2வது தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற அந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருந்தார். 3வது பிசாசை வார்த்தையினால அவர் ஜெயித்தார். முதல்ல சொன்னேன், அவருடைய முழு வாழ்க்கையையும் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா பிதாவினிடத்துல, தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 2வது தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற காரியத்துல ரொம்ப கவனமா இருந்தார். ஏன்னா பிசாசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவரை எப்படியாகிலும் என்ன செய்தரணும், அவரை திருப்பிடணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்தான், பல சோதனைகளை கொடுத்தான். ஆனாலும் எந்த சோதனையிலையும் இயேசு என்ன செய்யலங்க?
சிக்கல. இயேசு என்ன செய்தா? வார்த்தையினால அவனை மேற்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமாய் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வனாந்தரமான யாத்திரையில், அந்த வனாந்தரத்தில் அவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை நம்பியிருந்தார்கள். கர்த்தருடைய இரக்கத்தை நம்பியிருந்தார்கள். வனாந்தரத்துல ஆண்டவர் மன்னாவினால் அவங்களை போஷித்தார்ல. வேதம் சொல்லுது 40 வருஷங்க அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவங்களுடைய வஸ்திரம் பழமையாகி போகல. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை நீங்க பார்க்கணும். Glory to God. வனாந்திரம் என்பது நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு உதயமாகிற இடங்க. வனாந்திரம் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு உதயமாகிற இடம். Glory to God. இந்த வனாந்தரத்துல இயேசு தனிமையா இருந்தார்னு சொன்னேன். யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்தரம் கடந்து வந்தது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நம்பி இருந்த தன் மாமனால் ஏமாற்றப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தவனாய், தன்னுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருந்தது. தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் அவன் தவித்த போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தனித்திருந்தான். வனாந்தரத்துல அவன் என்ன செய்தான்? தனித்திருந்தான். இப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், அதனாலதாங்க சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வாசிங்க. 46வது சங்கீதம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க வனாந்தரத்துல என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணும். யாக்கோபு தேவனை அறிந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். நான் இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு வனாந்தரத்துல தேவன் பேசுவார்னு சொன்னல. இப்ப நீங்க கவனிங்க. தேங்க்யூ லார்ட். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும். வனாந்தரத்துல போய் அவ என்ன சொல்றாங்க? நான் சாகணும். இந்த வனாந்தரம் வந்தாலே மனுஷனுக்கு அடுத்த எண்ணம் என்ன வரும் தெரியுமா? சாகணும். ஆகாருக்கும் அதே எண்ணம் தான் வந்துச்சு இல்ல? ஏன்னா யாருமே இல்லை. இப்ப இந்த வனாந்தரத்துல எலியாங்க யார் அப்படின்னா ஒரு தேவனுடைய மனுஷன். இயேசுதான் மெய்யான தேவன் என்று நிரூபித்து காண்பித்தவன். சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாகணும், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவன் சோர்வு அடைந்த பொழுது அவன் படுத்து கொண்டான். இப்ப தேவ தூதன் வந்து கேட்கிறான் அவனை பார்த்து, எழுந்திரு, நீ போஜனம் பண்ண. அவன் விழித்து பார்த்த பொழுது அவனுடைய தலைமாட்டுல சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் இருந்தது. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்து கொள்ளுகிறான். அடுத்த வார்த்தை வருகிறது, நீ ஏன்பா நீ மறுபடியும் படுத்திருக்கிற, நீ எழுந்து இப்போ. வேதம் சொல்லுகிறது அவன் சாப்பிட்டது 40 நாள் இரவும் பகலும் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனானா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கிறான்ல.
தங்கி இருக்கிறான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, எலியாவே உனக்கு இங்க என்ன காரணம்? இப்ப பாருங்க, அவன் 2 முறை ஒரே பதில சொல்லுகிறத பார்க்க முடியும். அவன் நிலைமையை சொல்லுகிறான், அவனுடைய சூழ்நிலைகளை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? 10வது வசனத்துல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், ஏன் பிராணனையும் என்ன செய்யறாங்க? வாங்க தேடுகிறாங்க. என் உயிரை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறான். அதனாலதான் நான் என்ன செய்கிறேன்? இந்த வனாந்தரத்துல நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலையும் சொல்ல முடியும். அவன் சொல்றான், கர்த்தர் உடனே அவனை பார்த்து, நீ 11வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ வெளியே வந்து எங்க வந்து நில்லு? பர்வதத்தில் வந்து நில்லு. பர்வதத்தில் வந்து நீ நில்லு. வாசிங்க. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. பூமி அதிர்ச்சியிலையும் கர்த்தர் உண்டாகல. ஆனா அதற்கு பின்பாக அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கல. அக்கினிக்கு பின் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனோடு பேசுகிறார். நீ மறுபடியும் நீ என்ன செய்? தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போ. கர்த்தர் பேசினாரா? எங்க பேசினாரு? வனாந்தரத்தில் கர்த்தர் பேசினார். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நம்மளுடைய கடினமான நேரத்துல, கடினமான சூழ்நிலைகள்ல, கஷ்டமான பகுதியில கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். ஆனா நான் என்ன செய்யறேன் தெரியுமா? அவருடைய சத்தத்தை, அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிய சத்தம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரு வருவான்னா சாத்தான் தான் வருவான், பிசாசு தான் வருவான். கர்த்தர் நம்ம நினைச்சு ஆண்டவர் ஓஹோ ஒரு பெரிய சத்தம் போட்டு டேய் நான் வந்திருக்கிறேன்டா அப்படி சொல்லவே மாட்டார். நீ தனிமையில இருக்கும் பொழுது, வனாந்தரத்துல இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிய சப்தமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க, அப்ப புரியும் பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனம். ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி, ஓ ஜீசஸ், அவளோடு பட்சமாய் பேசி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளுல பாடினது போல நீ பாடு. காரணம் என்ன? அவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டி அவர்கள் என்ன செய்தார்கள்? தன் நேசரை மறந்து போனார்கள். தன் நேசரை மறந்து போனதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் அவளை விசாரிப்பேன். அதாவது அவர்கள் மறந்து போன நாட்களை நான் விசாரிப்பேன்னு சொல்லி அவங்களை எங்க கொண்டு போறார் தெரியுமா? வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். எதற்காக கொண்டு போகிறார்? வனாந்தரத்துல அவளோடு கூட பட்சமாய் பேசும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாகாலின் தேவன் அல்ல, நான் ஈசி என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி. லிசன், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டதற்கு ஒரு பிரதான நோக்கமே தங்களை, ஏன்னா
430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கடவுள் கூட இல்லையான்னு சொன்ன பொழுதுதான் அவர்களுடைய முறையிடுகிற சத்தத்தை கேட்டு தேவன் என்ன செய்தார்? மோசேய என்ன செய்தாரு? அனுப்பினார்ல. இப்போ யாரு இவர்களை, இவங்க பார்க்கறதெல்லாம் யார் அப்படின்னா மோசேயை தான் பார்த்தாங்க. மோசே என்ன சொல்லி அழைக்கிறான்? கர்த்தருக்கு நீங்க ஆராதனை செய்யணும். வனாந்தரத்தில் என் ஜனங்கள் போய் என்ன செய்யணுங்க? தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அப்போ யாருக்கு ஆராதனை செய்யணும்? கர்த்தர்னா யாரு? அவர் எப்படி இருப்பாரு? ஒன்னும் தெரியாது. இவங்க அறிந்ததெல்லாம் மோசே. மோசே என்ன சொல்லுகிறானோ அப்படியே செய்தார்கள். காரணம், மோசேயினுடைய கைகளினால் தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டதினாலதான் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? மோசேக்கு பயந்தாங்க. முதல்ல பார்வோனுக்கு பயந்தாங்க. பார்வோனுடைய படையையும் அவனுடைய சேனைகளையும் கவிழ்த்து போட்டதற்கு பிற்பாடு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களோடு கடந்து வந்தது. அப்ப இந்த 40 வருஷம் ஏன் தேவன் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார் தெரியுமா? அவர்கள் தன்னை நடத்துகிறவரை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை நடத்துகிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்க போகிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவரால நமக்கு எப்படிப்பட்ட தேசத்தை கொடுக்க முடியும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கல. ஆனா என்ன சொல்லி அழைக்கிறாரு? நான் உங்களை கானானுக்கு கொண்டு போவேன். Glory to God. இவர் நம்மளை கொண்டு போவாரா? இவரை நம்பி போகலாமா? எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஆன்சர் கர்த்தர். அப்ப இந்த தெய்வத்தை ஜனங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். நம்மளை நடத்துகிறது யார், நம்ம யாரை ஆராதிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வனாந்தரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏன் பிரதர் வனாந்தரம் கடந்து வருகிறது? நீங்க ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அவர் உன்னோடு பேசுவார். Glory to God. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினாரா? சொல்லுங்க, பேசினாரா? பேசினார். அப்ப வனாந்தரத்தின் பாதையில தேவன் நம்மை கொண்டு போகிறார் அப்படின்னா நமக்காக ஒரு பர்பஸ் இருக்குங்க. அந்த வனாந்தரத்துல தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை நீ பார்க்கணும். வனாந்தரத்துல உனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய தூதன் சந்திக்கிற இடம்தான் வனாந்தரம். Glory to God. நெருக்கம் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் ஜெபிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் தேவன் பேசுகிறத நீங்க கேட்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான்? உங்களுடைய மனக்கண்களை அவன் குருடாக்குகிறான். அதையும் சொல்றேன். நீங்க வனாந்தரத்துல நீங்க இருக்கிறதுனால அவனும் வனாந்தரத்துல இருக்கிறான் பாருங்க. உங்களை விட மாட்டான். ஏன்னா வனாந்தரத்துல உங்களை ஈஸியா கேப்சர் பண்ணிடுவான். கொஞ்சம் நெருக்கத்தை ஜாஸ்தியா கொடுக்கும் போது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம், 3 நாள் ஜெபம் பண்ணலாம். இந்த ஆள் 21 நாள் ஜெபம் பண்ண சொல்றாரு. சரி ஜெபம் பண்ணி தான் பார்ப்போமே. மாறல அப்படி இல்லைன்னா என்ன முடிவுக்கு வருவோம்? இனி ஜெபமே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஜெபம் பண்ணாதான் என்ன நடக்க மாட்டேங்கு? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. கொஞ்சம் நல்ல கவனிங்க. Glory to God. வனாந்தரத்துல
பிசாசு இயேசுவை சோதித்தான். உங்க வனாந்தரமான சூழ்நிலையில நான் சொல்லுவேன், கட்டாயம் பிசாசினால் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நெருக்கப்படுவீர்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனம். புறப்படும் போது அது எங்க போகுது? வனாந்தரத்தில் போய் இளைப்பாறுதல் தேடியும் காணாமல் இருக்கிறது. தான் விட்டு வந்த தேசத்திற்கு மறுபடியும் எப்ப போவேன்? அதனுடைய குடியிருப்பே வனாந்தரம். என்ன உங்களுக்கு புரியல பாருங்க. லூக்கா 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 8:29. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டதினாலே அப்படி சொன்னார். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. நல்ல கவனிங்க, வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இப்ப நல்ல கவனிங்க, துரத்தப்பட்ட பிசாசு எங்க போகுது? வனாந்தரத்துக்கு போகுது. இப்போ இங்க ஒரு மனுஷனை பிசாசு என்ன செய்திருக்கு அப்படின்னா, நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூலாம். இவனுடைய குடியிருப்பு வீடு அல்ல, வனாந்தரம். பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். அந்த வழியாய் இயேசு வரும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா, பேச ஆரம்பிக்குது. நீங்க ஏன் அங்க வந்தீங்க? நான் இத்தனை வருஷமா இவங்குள்ள இருக்கிறேனே. இப்போ அவனை என்ன செய்கிறார்? பிசாசு அவனை விட்டு வெளியேறும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க, அந்த பிசாசு சொல்லுது, எப்பா என்னை பாதாளத்துல கட்டி போடாத, அங்க பெய்கிற பன்றி கூட்டத்துல எங்களை போகும்படி உத்தரவு கொடுக்கட்டும் அப்படின்னு அப்படியே ஆண்டவர் செய்கிறார். அந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்க எங்க போச்சுப்பா? பன்றிக்குள் புகுந்தன. நல்லா கவனிக்கணும். அப்போ வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, வனாந்தரத்தில் நான் முதலையே சொன்னேன், பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, உங்களை தேவனிடத்தில் சேர விட மாட்டான். தேவனுடைய வசனத்திற்கு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய விட மாட்டான். இரண்டாவது, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிப்பான். மூன்றாவது என்னன்னா, தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பார்க்கவே முடியாது. உங்களுடைய இலக்கையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, அடைய விட மாட்டான். ஆனா நான் சொல்றேன், அந்த வார்த்தை யோவேல் 2:22 ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்னன்னா, உனக்கு வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகல் நேரத்துல, இந்த பரிசுத்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உனக்கு ஒரு வனாந்தரத்தின் பாதையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா, இந்த நாளில் கர்த்தர் எப்படி ஆகாருக்கு ஒரு நீரூற்றை திறந்து கொடுத்தாரோ, அதே போல இந்த வனாந்தரத்துல உனக்கு ஒரு நீர் துறவையை கர்த்தர் திறந்து தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் வரையிலையும் ஐயோ என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்ல, உங்களை வனாந்தரத்தில் உங்களை தேவன் கொண்டு போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு பிரதர், உங்களை உருவாக்குவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ உருவாக்கப்படுகிறது வரை வனாந்தரம் உன் கூட இருக்கும். நீ உருவாக்கப்படுகிறது வரை வனாந்தரம் உன் கூட இருக்கும். இரண்டாவது, வனாந்தரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிற இடம். தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படுகிறது வரை, நான் இப்படி சொல்லட்டா, தேவன் பேசுகிறத நீங்க கேட்கறது வரை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வனாந்தரம் இருக்கும். முதல்ல நீங்க
உருவாக்கப்படுகிறது வேலை. ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த திட்டத்திற்கு நேராக தான் தேவன் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போவார். நான் அடம் பிடிச்சு இருந்தேன் அப்படின்னா வனாந்தரம் மாறவே மாறாது. வனாந்தரம் மாறவே மாறாது. ரெண்டாவது, தேவன் உங்ககிட்ட பேச விரும்புகிறார் பிரதர். ரொம்ப சிம்பிள். தேவன் உங்ககிட்ட என்ன செய்ய விரும்புகிறார்? சொல்லுங்கப்பா. பேச விரும்புகிறார். தேவன் பேசுவதற்கு நீ இடம் கொடுத்துட்டனா வனாந்தரம் மாறிரும். மோசே, நான் எத்தனை நாள் தான் நான் உன்கிட்டயே பேசுறது? நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் பேசணும். எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடு. நான் எத்தனை நாள் மலையிலே பேசுறது? நான் ஜனங்களோடு பேசணும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும்னா கட்டாயம் நீ வனாந்தரத்துக்கு போய் தான் ஆகணும். அவ்வளவு பெரிய எலியா, வல்லமையான தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு வனாந்தரத்துக்கு போ. அதெல்லாம் விட இயேசு கிறிஸ்துவையே பிசாச ஆவியானவர் எங்க கொண்டு போறார் தெரியுமா? வனாந்தரத்திற்கு. எதற்கு கொண்டு போனார்? யாரு கொண்டு போனாரு? ஆவியானவர் கொண்டு போனார். எதற்காக? பிசாசினால் சோதிக்கப்படும்படி. 40 நாள் வனாந்தரம், 40 நாளும் சோதனை தான். எப்படி ஆண்டவர் ஜெயித்தார்? வசனத்தை சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, தேவையை வனாந்தரத்துல தாங்க ஆண்டவர் சந்திப்பார். வனாந்தரத்துல தான் உன் தேவைகள் சந்திக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 33வது வசனம். 15:33. Glory to God. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்களை இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? வனாந்தரத்துல glory to God. எப்படி அகப்படும்? கொஞ்சம் நல்ல கவனி. தேங்க்யூலா. இவ்வளவு திரளான ஜனங்கள் சாப்பிடுவதற்கு தேங்க்யூலா. இந்த வனாந்தரத்துல நமக்கு எப்படி அப்போ அகப்படும்? கர்த்தர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். எங்களிடத்துல 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசருக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? சொல்லுங்க. பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை சொல்லுங்க 7 கூடைகள் நிறைய என்ன செய்தாங்களா? சொல்லுங்க, எடுத்தார்கள். திருப்தி அடைந்து உங்களை மீதம் எடுக்க வைப்பார். வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போகாத. உன் கையில இருக்கிறதை வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷர்கள் மாத்திரம் 7 லட்சம் பேர். ஆனா அவர்கள் அத்தனை பேரையும் போஷித்தார்ல. வனாந்தரத்துல மன்னாவை கர்த்தர் கொடுத்தார்ல. எப்படி சார் வந்துச்சு? வனாந்தரத்தில் கர்த்தரால உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வனாந்தரத்தின் பாதை மாறும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். 3 காரியம் தான் சொன்னேன். 1, தேவன் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. 2, தேவன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. 3, உன் தேவையை சந்திக்கிற இடம் வனாந்தரம். இன்னைக்கு அநேக பேர் வனாந்தரம் அப்படின்னாலே உலகத்தை தேடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறோம்.
விசுவாசம் செத்து விடுகிறது. நம்புவதற்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாயிருக்கிறது. நீ வனாந்தரத்துல இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சாலே நீ யாரை நம்பி இருந்தையோ அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். உன்னுடைய தொடர்புகள் நீ வனாந்தரத்தில் இருக்கும்போது, நீ கடினமான சூழ்நிலை இருக்கும்போது நீ நிராகரிக்கப்பட்ட நபராய் இருப்ப. ஆனா கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்றேன், நீ வனாந்தரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட அப்படின்னா பரலோக வாசல் ஒரு நாளும் அடைக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உனக்கு திறக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தேங்க்யூலா. கட்டாய திறக்கும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறப்போகிறது. நீ மேய்ச்சல பார்க்க போகிற, இந்த சூழ்நிலை கடந்து போக போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய பலனை நீ காண்ப. அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். பயப்படாதீங்கள், வனாந்தரத்துல மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியவும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீ திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரிபாலா ராசத்தரா. தேவனை நம்பி இருக்கிற ஜனம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனம், கர்த்தரா வழி நடத்தப்படுகிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் அவர்களுக்கு மேய்ச்சலை கொடுக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் உன்னை அழைக்கிறார், வனாந்தரத்துல உன்னை அழைக்கிறார், உன் பட்சமாய் பேசும்படி அழைக்கிறார். பிரதர், அவருடைய சமூகத்துல காத்திரு. ஆண்டவரே, நீர் பேசும் என்று காத்திரு. தேங்க்யூலா. கர்த்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். நீ சில நாட்கள், சில காலங்கள் நீ தேவனை மறந்திருந்தல்ல, சில நாட்கள் நீ தேவனை மறந்திருந்தல்ல, உன்னுடைய வனாந்தரத்துல தேவனை தேடாம நீ இருந்தல்ல, ஏன்பா நீ என்ன தேடல அப்படின்னு ஆண்டவர் உன்னோடு கேட்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிற? உன் வனாந்தரம் மாறணும்னு நான் சொல்றேன். ஒப்பு கொடு. வனாந்தரம் உன்னை உருவாக்குகிற இடம், வனாந்தரம் தேவன் பேசுகிற இடையா. சூழ்நிலைகளை விட்டு விலகிறாத, தேவ சமூகத்தை தேடு சகோதரா, தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாருயா. உன் வனாந்தரம் மேய்ச்சலை காணுப்பா. உன் வனாந்தரமான பாதை மாறப்போகுது. உன் வனாந்தரமான சூழ்நிலை மாறப்போகுது சிஸ்டர். உன் கடினமான இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒப்புக்கொடு. ஆண்டவரேன்னு ஒப்புக்கொடு. நீ ஏன் சாகணும்? அவர் உன் சாவ விரும்பலப்பா, நீ வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசு தான் உன்னை அழிக்கணும்னு அவன் விரும்புறான். என் தேவன் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். நீ ஏன் சாகணும்? எலியா சொல்றான், நான் செத்து விடுகிறது நல்லது, அவன் கையில சாவதை விட, சூழ்நிலையில சாவதை விட, இந்த வனாந்தரத்துல சாவதை விட என் ஜீவனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உன்னை சாக விட மாட்டாரியா. தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில இருக்கிறது வரை உனக்கு சாவு வராது.
ஆகார் சொன்னா, இந்த வனாந்தரத்துல என் பிள்ளை சாக போகுது, அது செத்த உடனே நானும் சாக போகிறேன், எனக்கு வாழ வழி இல்லை. தேவதூதன் சொல்றான், அந்த புள்ள மேல தேவ திட்டம் இருக்கியா, அந்த புள்ள சாகாது. சகோதரா சகோதரா, தேவ திட்டம் வாழ்க்கையில இருக்கிறதுனால நீ சாக மாட்ட. கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை இன்றைக்கு திறக்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பி. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல என் வாழ்க்கை இதோடு முடிந்துரும் நினைச்சேன், ஆனா என்ன நீங்க என்ன செய்யல. சில இடத்துல சொல்றோம் பாத்தீங்களா, என்ன வாழையும் விட மாட்டேங்க, என்ன சாகவே விட மாட்டேங்க, நான் என்னதான் செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, நான் பேசணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது உன்னை உருவாக்கத்தான், உன்னை உருவாக்கத்தான், உன்னை உருவாக்கத்தான், உன்னோடு பேசும்படிதான், உன் தேவையை சந்திக்கிறேன், நான் உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். அப்பா நன்றி அப்பா. எங்க வனாந்தரத்தை நீ வயல்வெளியாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்க வனாந்தரத்தை நீர் வயல்வெளியாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினே. இந்த நாளில் எங்களுடைய வனாந்தரம் ஆண்டவரே மேய்ச்சலை காணப்போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ பலன் உண்டாகுன்னு சொல்றீங்க, ஒரு பலனை கொடுப்பதற்காய் நன்றி. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த காலை வேளையில எப்படி எலியா சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழ் படுத்திருந்தானோ, அவனை நீங்க பலப்படுத்தினீங்க, அவனை நீங்க திடப்படுத்தினீங்க. ஆண்டவர், அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வானம் திறக்கட்டும் ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர், என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைவேற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடும்.